விஜயன்னு ஒருத்தன் நாடு கடத்தப்பட்டு அங்க போய் அங்க இருந்த இலங்கை அரசி அவரோட சேர்ந்து ஒரு கலப்பினமாய் சிங்களமாயிரம் பாலி மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி ஒரு மொழி சிங்களம்னு உருவாங்க. பிற்காலத்தில் இங்க விஜயநகர பேரரசு நிறுவனது போல நாயக்க மன்னர்கள் அங்க படையெடுத்து போய் திசைநாயக்க, பண்டார் நாயக்க, சேனநாயக்கன்னு நாயக்க மன்னர்கள் அங்க போய் சிங்களம் கற்றுக்கொண்டு சிங்களம் பேசிக்கொண்டு பௌத்தத்தை தள்ளிக்கொண்டு அங்க போய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான். அவன் தான் நம்மளை கொண்டு ஒழிச்சது. இப்பயோ மையம்பா இல்லைன்னு சொல்ல இந்த சிங்களவர்கள் நாயுடுகள் தான், அதுல ஒன்றும் மாற்று இல்லை. அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜபக்சே அவர்களுடைய வம்சாவளியிலே இங்க இருக்கிற நாயுடுகளுடைய வம்சாவளியும் ஒண்ணுன்னு சொல்றீங்க. ஒண்ணுதான். சகோதரனிடத்தில் தானே சுதந்திரம் இருக்கிறது என்று நமது முன்னவர்கள் நினைத்ததனால் விளைவு நாம் அடிமையாக்கப்பட்டோம், இரண்டாந்தர குடிமக்களாக்கப்பட்டோம். சிங்கள பௌத்தர்களே நாட்டை ஆள முடியும் என்கிற நிலைக்கு வந்தார்கள். அவர்கள் பௌத்தர்கள் அல்ல, அவர்கள் தெலுங்கு நாயக்கர், பண்டார நாயக்க, சேன நாயக்க, திச நாயக்க, இவர்களெல்லாம் நாயக்க மன்னர்கள், சிங்கள நாயக்கர்கள்.